ஐயா சிவாய் நமங்கய்யா. சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா, நம்ம அடியார்கள்லாம் சேர்ந்து நாங்கள் பக்கத்தில் திருச்செங்கோடுன்னு கோவில் இருக்குது. திருச்செங்கோட்டில் ஒரு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்குது. அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 கோவில் இருக்குது. சுப்பிரமணியர் கோவில், அர்த்தநாரீஸ்வரர் கோயில், ஆதிகேசவ பெருமாள் கோவில், 3 கோவில்கள் இருக்குங்கய்யா. ஐயா, அந்த கோவில்களுடைய தொன்மையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இந்த நீங்க சொன்னக்கூடிய 3 கோயில்ல வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வந்து மலைக்கு மேல இருக்கு. சரிங்க. சரிதானே? ஆமாங்க. நான் சொல்றது மலைக்கு மேல பார்த்திருப்பீங்க. ஆமாம், அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கு மேலே இருக்குங்கய்யா. சுப்பிரமணியர் கோயிலை பார்த்திருப்பீங்க. ஒண்ணு மலையினுடைய அடிவாரத்துல ஒரு சுப்பிரமணியர் கோயிலும், அதான் முருகன் கோயிலும். ஆமாங்கய்யா. அதுக்கு அடுத்தது அதே மலைக்கு மேல அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்கிற இடத்துலயே ஆதிகேசவ பெருமாள் கோயிலும் ஒரு பெருமாள் கோயிலையும் பார்த்திருப்பீங்க. ஆமாங்கய்யா. இது 3ஐயும் மறந்துட வேணாம். ஒண்ணு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு சரிங்க. மலை மேல, அதே மலை மேல ஆதிகேசவ பெருமாள் கோயிலு, அதுக்கடுத்தது மலைக்கு மேலையும் கீழையும், அதாவது மலைக்கு அடிவாரத்துல ஒரு முருகன் கோயிலும் மலைக்கு மேல ஒரு முருகன் கோயிலும் இருக்கும். ஆமாங்க. ஆமாங்கய்யா. இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தொன்மையை நீங்க கேட்டீங்க. இந்த தொன்மை வந்து ரொம்ப 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 பழமை. தடி சங்க காலம்னு சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் நம்ம சோழர்கள்லாம் பார்க்கறதெல்லாம் எவ்வளவு பெரும் பழமையா பேசினா கூட அதெல்லாம் ஒரு 800ல இருந்து 900க்குள்ளதான் அவங்க ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா 9வது செஞ்சுரியில தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. அவங்க பேரரசனுடைய ஆட்சியை ஆரம்பிக்கும். அதாவது 800ல இருந்து 900க்குள்ள. சரிங்க. சங்க காலங்கிறது அந்த கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் சொல்றாங்களே இயேசு பெருமா. சரிங்கய்யா. அவர் காலத்தை வச்சு சொல்றாங்க இல்லையா? அதாவது ஏடி ஆஃப்டர் தி டெத் ஆஃப் கிரைஸ்ட்னா 0. இப்ப 2024 அப்படின்னா 0ல முதல் வருடம். அந்த முதல் வருடத்துக்கு முன்னாடி ஒரு 300 வருஷம், பின்னாடி ஒரு 300 வருஷத்தை சங்க காலம்னு சொல்றதாக நான் கேள்விப்பட்டேன். கரெக்டா இருக்கலாம், நீங்க கரெக்ட் பண்ணீங்க, கொஞ்சம் தவறு கூட இருக்கலாம். சரிங்க. முன்னாடி ஒரு 300, அதாவது காமனேரா கிறிஸ்து பிறந்த வருஷம் முதல் வருஷம் இருக்கே, அந்த வருஷத்துக்கு முன்ன ஒரு 300 வருடம், பின்னாடி ஒரு 300, இந்த வருஷத்தை சங்க காலம்னு சொல்லிக்கிறேன். இந்த சங்க காலத்துல கரூர் தான் சேரர்களுடைய தலைநகரமாக இருந்ததாக நான் படிச்சேன். அவங்கதான் கொல்லிமலையினுடைய தலைவர்களாக இருந்ததாக நம்மளுடைய இலக்கியங்கள்லயும் வருது, வரலாற்றுகளையும் வருது. 8வது நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? 8வது நூற்றாண்டுனா 700ல இருந்து 800க்குள்ள. சரிங்க. இந்த சேரர்கள் முக்கியமா நிறைய சேர மன்னர்கள் இருந்திருப்பாங்க. முக்கியமானவர் வந்து சேரமான் பெருமாள் பாங்க. சரிங்க. சேரமான் பெருமாள் அவங்க என்னன்னா அவங்க தங்களுடைய தலைநகரை மாத்துறாங்க. கரூர்ல இருந்து மாத்தி மகோடை அப்படின்னு வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். ரெக்கார்ட் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். மகோடைன்றாங்க. அதுக்கு பேரு முசிறி. இன்னைக்கு இருக்கிறது முசிறி. சரிங்க. அந்த ஊருக்கு தங்களுடைய தலைநகரை மாத்திக்கிறாங்க. அது சொல்லப்பட்ட முக்கியமான சேரமன்னல்ல சேரமான் பெருமாள். அவர் தான் இந்த கொடுங்கோளூர் அப்படின்றாரு. கொடுங்கோளூர் அதை ஆட்சி செஞ்சதாக சொல்றாங்க. அவருக்கோட இதுலதான் அவரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நம்மளுடைய வரலாற்றுல படிச்சதுல உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல விரும்பல. இருந்தாலும் அவரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் தான் கைலாச மலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? யானை, வெள்ளை யானை இல்ல? ஆமாங்கய்யா. ஆமாங்க. அந்த 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 சேரமான் பெருமாள்லாம் இத இங்க ஆண்டிருக்காரு. அவருடைய வருடம் 820ன்றாங்க. 820ன்னா காமனேரா 820. கரூர்ல சேரர்கள் வந்து கேபிட்டலா வச்சு தலைநகரம் வச்சு ஆண்டாங்க அப்படிங்கிறத சொன்னோம். இப்ப கொங்கு தேசம்னு ஒண்ணு இருந்திருக்கு அந்த காலத்திலேயே. ஆமா, கண்டிப்பா இருந்திருக்கு. அந்த கொங்கு தேசத்தினுடைய ஏரியாவை தெளிவா என்னால சொல்ல முடியலன்னா கூட சேலத்தினுடைய அனைத்து மாவட்டம், இப்ப இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம் இல்ல, அப்ப பழங்காலத்து சேலம் மாவட்டம் தருமபுரி எல்லாம் உள்ளடக்கி ஆந்திராவோட பார்டருக்கு எல்லாம் போயிடும். சரிங்க. லைட்டா டச் பண்ணும் சேலம். சரிங்க. அதுவும் கோயம்புத்தூருடைய என்டையர் ஏரியா. கோயம்புத்தூர்ல இப்ப இன்னைக்குதான் ஃபேமஸ். அந்த காலத்துல கோயம்புத்தூர்ங்கிற ஊர் யாருக்கும் தெரியாது. சரிங்க. சொல்லுவாங்க. இருக்கட்டும். இதுல வந்து நாமக்கல் இருக்கு இல்லையா? அந்த மலை கொங்குன்றாங்க. நாமக்கல் ஊரை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தை அந்த காலத்துல மலை கொங்கு அப்படின்னு சொல்லி அதை ஆட்சி செஞ்சவங்களுடைய பேர் வந்து லோக்கல் சீப்டன், அதாவது சிற்றரசர்கள் பண்ணிருக்கிறாங்க. அந்த சிற்றரசர்களுடைய பெயர்களை அதிகைமான் அப்படின்றாங்க. அதிகைமான் சொல்றாங்க. ஆமா. சரிங்க. இந்த அதிகமான் நாமக்கல்ல ஆட்சி செஞ்சவங்க அதிகமான் என்றும், சரிங்க, கொல்லிமலை திருச்செங்கோடு ஏரியாவை
அந்த பகுதியை ஆட்சி செஞ்சவங்க வந்து லோக்கல் சீஃப். அவங்க யாருன்னா மலவர் 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 வகையரா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. மலவர் வகையரா அப்படின்றாங்க. மலவர் அந்த ஒரு 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 கூட்டம் அவங்க லோக்கல் சீஃப் வந்து சிற்றரசர்களா ஆட்சி செஞ்சதா சொல்றாங்க. சரிங்க. இந்த நாமக்கல்ல ஆட்சி செஞ்ச மலைக்கொங்குன்ற கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நாமக்கல்ல ஆட்சி செஞ்சவங்க தான் அதிகமான. அவங்களுக்கு தான் இந்த பெருமை. என்ன பெருமைன்னா, நாமக்கல்ல இருக்கக்கூடிய நம்ம நரசிம்ம பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, இப்ப பார்த்திருப்பீங்க இல்லையா, ஆஞ்சநேயர் கோயில் தான் சேர்த்தது எல்லாம். ஆமாங்க ஐயா. நாமக்கல்ல வந்து ஆஞ்சநேயர் கோயில் தனியா இருக்கும், இப்ப நரசிங்க பெருமாள் கோயில் தனியா இருக்கு. ஆமா, ஆப்போசிட்ல இருக்கும். நடுவுல ஒரு ரோட விட்டுட்டாங்க. ஆமாங்க. ரோட வச்சு இந்த 880 வருஷத்துக்குள்ள ரோட வெட்டி ஊருக்குள்ள எல்லாம் வீட்டெல்லாம் கட்டி, கோயில் ஏரியால வீட்டெல்லாம் கட்டி அட்டூழியம் பண்ணிவிட்டாங்க. அந்த மலைக்கோயில கொடவர கோயில் அது. அந்த கோயில கட்டினவங்க வந்து அதிகமான அப்படின்றாங்க. சரிங்க. அந்த கொடைஞ்சுதான் எடுத்திருக்காங்க அந்த கோயிலை. நம்ம வழிபாட்டுக்கு வந்த வருடம் எப்படி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 8வது செஞ்சுரின்னு சொல்லலாம். 8வது செஞ்சுரி அப்படிங்கிறதுனா 700ல இருந்து 900க்குள்ள காம நேரம். 700ல இருந்து 900க்குள்ள வந்திருக்கு. இந்த அதிகமான் வந்து பிற்காலத்துல என்ன செஞ்சுட்டாங்க, அப்படியே நகர்ந்து தங்களுடைய தலைநகர தருமபுரிக்கு கொண்டு போயிட்டாங்க. தருமபுரின்னா இன்னைக்கு இருக்கிற தருமபுரி, அந்த காலத்துல பேர் தகடூர் அப்படிம்பாங்க. தகடூர். சரிங்க.